يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله. சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் திருக்குர்ஆனுடைய மாதமாகும். அல்லாஹ்வின் அருளால் அனைத்து இடங்களிலும் திருக்குர்ஆன் சம்பந்தப்பட்ட மாநாடுகள் மற்றும் திலாவத்துல் குர்ஆன் போன்ற குர்ஆன் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் பிறை 28 அன்று திருச்சி மார்க்கெட் வட்டார ஜமாத்துல் சபை மற்றும் சாபிரா பள்ளிவாசல் நிர்வாகம் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அதாவது ஒரே இரவில் தராவீகிலே முழு குர்ஆனையும் தொழுகை மூலமாக ஓதி கேட்கக்கூடிய அமல் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ்வின் அருளால் 8 மணிக்கு இஷாவுடைய தொழுகை தொடங்கி சஹர் வரை 20 ரக்காத்திலும் முழு குர்ஆனையும் இன்ஷா அல்லாஹ் ஓதப்படும். இந்த சிறப்பான நிகழ்விலே அனைவரும் கலந்து அல்லாஹ்வின் அருளை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தராவி தொழுகையில் குர்ஆனை முடிப்பதை நோக்கமாக கொண்டு பல பள்ளிகளில் தராவி தொழுகை தொழப்படுகிறது. அப்படி குர்ஆனை முடிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சட்டமாக இருந்ததா? அவர்கள் சொன்னார்களா? 20 ரக்காத் தொழுகைக்கூடிய ஜமாத்துகளில் 8 ரக்காத்தோடு எழுந்து வருவது முறையா? அது மாதிரி வரலாமா? விளக்கம் தேவை. ஜமால் முகமது திருத்தணி. அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் தொழப்படுகிற தராவிஹ் தொழுகையில் தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம், இந்தியாவுக்குள்ள பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னு கேட்டால், அந்த முழு குர்ஆனையும் முடிக்கணும் ரமலான் மாதத்தில் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச வரை தான் இமாமா சேர்ப்பாங்க ரமலானுக்குண்டு. அங்கே ஒரு இமாம் இருப்பார் வழக்கமாக, அவரு கூட ரெஸ்ட்டை கொடுத்துவிட்டு இதுக்குன்னு ஒரு ஆள் என்ன செய்வாங்க, ஹாஃபிஸை சேர்ப்பாங்க. அவர் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் என்ன செய்வார், ஓதுவார். 27ஓட 1.4 ஜூஸ் கணக்கு பண்ணி முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போயிடுவார். சில ஊர்களில் இந்த 27 அன்னைக்கு விசேஷமாக ஒரு ராத்திரிலே குர்ஆனை முடிக்கணும்னு சொல்லி சஃபீனாங்கிற பேரில் ஒரே ராத்திரியில் முழு குர்ஆனை ஓதி என்ன செய்வாங்க, தொழ வைக்கிற பழக்கமும் இருக்குது. அவர் சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டால், இப்படி ஒரு பழக்கமோ உத்தரவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான கேள்வி பற்றி எப்படி கேட்கிறாங்க பார்த்தீங்களா? ரசூல் இதை கேட்கணும், கேள்வி எப்படி கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? அதான் கேள்வி. இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க கடைசி ரமலான் இருக்க அப்போ கூட முழு குர்ஆன் இறங்கல. குர்ஆன் இறங்கியிருந்தா தானே ஓதிருப்பாங்க. முதல் ரமலான்ல கொஞ்சோண்டு குர்ஆன் இருந்துச்சு. 2ஆம் ரமலான்ல ஏன்னா 23 வருஷத்துல குர்ஆன் தரப்பட்டுச்சு. புஸ்தகமா கொண்டு மொத்தமா கொடுத்துட்டு போகல. நபி ஆகும்போது புஸ்தகத்தை கொடுத்துடல. ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் வந்தது. முதல் ரமலான்ல அது கொஞ்சம் குர்ஆன் இருந்திருக்கும். 2ஆம் ரமலான்ல இன்னும் கொஞ்சம் சேர்ந்திருக்கும். 3ஆம் ரமலான்ல இன்னும் கொஞ்சம். இப்படியாக 23 வருடம் ஆயிருக்கு அதுல குர்ஆன் வர்றதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரமலானுடைய தொழுகையில 30 எப்படி ஓதிருப்பாங்க? சாதாரண விவரம் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, கடைசி ரமலான்ல ஓதிருப்பாங்களோ உங்களுக்கு சந்தேகம் வரலாம். கடைசி ரமலான்ல இல்ல, கடைசி ரமலானுக்கு பிறகு ரமலான், அப்புறம் ஷவ்வால், அப்புறம் துல்காதா, அப்புறம் துல்ஹஜ்ஜி, அப்புறம் முஹர்ரம், அப்புறம் சஃபரு, ரபியுல் அவ்வல், 6 மாசம் இருந்திருக்கிறாங்க. அதாவது கடைசி ரமலானுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் 6 மாதம் உயிரோடு ரமலான்ல மூத்தா போல கடைசி ரமலானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 6 மாசத்துல எத்தனையோ சூறாக்கள் இறங்கி இருக்குது. அந்த 6 மாசத்துல எவ்வளவு குர்ஆனுடைய சூறாக்கள் இறங்கி இருக்கு, அதை கடைசி ரமலான்ல ஓதி இருக்க முடியாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30ஐயும் ஓதினார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்தில் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, குர்ஆனை ஓதுவதற்கு என்று இஸ்லாத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு நானோ நீங்களோ ஏற்படுத்தின ஒழுங்கு இல்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும் பொழுது ஆயத்தன் ஆயத்தன் ஆயத்தான் நிறுத்தி ஓதுவார்கள். ஒரு ஆயத்துக்கும் மறு ஆயத்துக்கும் மத்தியில இடைவெளி விடுவார்கள். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் மாலிகி யௌமித்தீன். இப்படி இல்லை. எப்படி ஓதல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
அர்-ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். அப்ப குர்ஆனை ஓதுவதற்கு கூட ஒரு ஒழுங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. இப்ப நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ள 1.5 ஜுஸ் ஓதுனா அவர் என்ன ஓதுவாரு, எப்படி ஓதுவாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் மாலிக் யௌமித்தீன் ஆமீன். நான் அல்லாஹ் ஏமாளியா? யாரை ஏமாத்துறீங்க? தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டான். அவன் எல்லாத்துலயும் தரம் பார்க்கிறவன், நம்பர் பார்க்கிறவன் இல்ல. அல்லாஹ் எதை பார்க்கிறவன்? எல்லாத்துலயும் குவாலிட்டி பார்க்கிறவன். இதயத்திலிருந்து அப்படி சுத்தமா வரணும். உயிரை தியாகம் பண்ணும் போது கூட இஹ்லாஸ்ல தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவான், போடாண்டுவான். எனக்காட நீ செத்த, எனக்கா உசுர விட்ட, பெருமைக்கு விட்ட போட அப்படின்றான் அல்லாஹ் மறுமையில. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன்ட்ட போய்கிட்டு ஓதும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஹர்ஃபுக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்ஹம்துன்னு அப்படி அழகா சொன்னோம்னு சொன்னா 50 நன்மை தூக்குனாப்புல கிடைக்குது. அப்படி நன்மை பெறக்கூடியதை நம்ம என்ன வாக்கி விட்டோம்? இந்த 1.25 ஓதணும்னு 1.25 ஜுசுவை நீங்க கணக்கு பண்ணீங்களே தவிர அது தரமா இருக்கணும் அது பார்க்கல. கை நிறைய கழுத விட்டாமா, என்னத்துக்கு அது? கை நிறைய கழுத விட்டு ரொம்ப சொல்லிக்கிறீங்களா? ஒருத்தன் ஒரு மிட்டாய் வச்சிருக்கான் ஒரு கையில, ஒருத்தன் நிறைய கழுத விட்டு வச்சிருக்கான், இவன் ரொம்ப வச்சிருக்கான். என்னத்துக்கு அதுண்ட? அது என்னத்துக்கு உதவும்? அல்லாஹ் வந்து தூக்கி எறிஞ்சிருவான். அல்லாஹ் எதை பார்க்கறான்? குவாலிட்டி நல்லா இருக்குதா? அப்ப நம்ம இந்த தராவி தொழுகையில் இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுகிறார்கள். ஏன்பா கால் ஜுஸு நிறுத்தி ஓதுங்களப்பா, அரைக்கால் ஜுஸு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற மாதிரி ஓதுங்களப்பா, 3 ஆயத்து ஓதிட்டு போங்கப்பா, ஒழுங்கா ஓதுங்கப்பா. செய்யறத ஒழுங்கா செய்யணுமே தவிர நிறைய செய்யறோங்கிறத வந்து நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காட்டலமா? அப்படி காட்டல. நீங்க குர்ஆனை தொழுகை பாருங்க, ருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர். இந்த தொழுகிற முறையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ் அக்பர். ஏண்டா ருக்குல ஒன்று ஓதுறதெல்லாம் இல்லையா? குனிஞ்சோட எந்திரிக்கிறதானா? என்ன நடக்குது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இது என்ன? இது இதுல என்ன ஓதுவேன்? அதுல தஸ்பீஹ் இல்லையா? அதில் நிறுத்தி ஓத வேண்டியது இல்லையா? ஃபர்லான தொழுகையை தவிர சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் எவ்வளவு நேரம் நிற்பார்கள் அவ்வளவு நேரம் ருக்கு செய்வார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ருக்குக்கு எடுத்துக்கொள்வார்கள். ருக்கு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய கியாமுன்னா நிக்கிறது, அவருடைய ருக்கு, அவருடைய சஜிதா எல்லாமே சம அளவில் இருந்தன. அல்லாஹ்வுக்கு குனியணும், அதுல சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதணும். 3 7 சக்திக்கு உட்பட்டு ஓது, நிறுத்தி ஓதிட்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லு. இப்படித்தான் காட்டி தந்தாங்க. அது ஏன் இது நமக்கு சிரமமா போச்சு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாள்ல ஒரு ரமலான்ல கூட ஒரு இரவுல கூட 20 ரக்காத்து தொழுவல. ரசூலுல்லாஹ் செய்யாத நீங்க நம்பரை கூட்டினவன இப்படித்தான் போகும், தரம் குறைஞ்சு போயிடும். நம்பரை கூட்டினீங்கன்னு வைங்களேன், அவங்க சொன்ன 8 நீங்க தொழ இந்த மாதிரி தொழ முடியும். 8 தொழக்கூடியவர்கள் இதே 1.25 மணி நேரத்தில் தொழுகிறாங்க. 20 தொழக்கூடியவர்களுக்கு 1.25 மணி நேரம். இது தரமா இருக்கு, இது குவாலிட்டியா இருக்கும், இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா இருக்கு. ஏப்பா எவ்வளவு எந்த தரத்துல கொடுத்தீங்க நல்லா பாப்பானா? இவன் 20 இவன் 8 அப்படி பாப்பானா? பரீட்சை எழுதுறோம், ஒருத்தன் வந்து நல்லா ஒரு பக்கத்துல அழகா எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுறான், இன்னொருத்தன் வந்து 20 பேப்பர் மொத்தம் எழுதி கொடுத்துட்டு போறான். ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு வரி இருக்குது. 20 பேப்பர் மார்க் போடுவானா, பதிலுக்கு மார்க் போடுவானா? அவர் 20 பேப்பர் கொடுத்துருக்காருல, 20 பேப்பர் தான் என்னப்பா அதுல நீங்க அப்படி பாக்குறீங்க? 20 பேப்பர் கொடுக்குறீங்க, பேப்பருக்கு ஒவ்வொரு வரி எழுதி இருக்கிறீங்க. ஒருத்தன் ஒரு பேப்பர் கொடுக்குறான், பேப்பர் முழுசா அழகா எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிக்கிறான். எது சிறந்தது? இன்னும் சொல்ல போனா படிக்க கூட மாட்டான், திருத்தனவன். அவன் கிண்டல் பண்றான, இவ்வளவு இடம் கிடக்குது, ஒரு வரி எழுதிட்டு வெறும் பேப்பர் கொடுத்துருக்கான். முட்டை போடுறான்னு வேறு போடுவான். மார்க் போடுறது தகுதியா இருந்தா கூட அதுக்கு ஒரு 1/2 மார்க் போட மாட்டான். இது எதுக்கு நான் சொல்றேன்? இவனை விட அல்ல விவரமானவன் இல்லையாங்கிறேன். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அல்லாவுக்கு இந்த விவரம் கூட இருக்காதா? என்ன தரம், என்ன குவாலிட்டி, இவன் எப்படிப்பட்ட சரகை கொண்டாந்துறான், இவன் எப்படிப்பட்ட கத்தரிக்காய் வாங்கும் போது வெண்டைக்காய் வாங்கும் போது முறுக்கி முறுக்கி பார்த்து வாங்குறீங்களே. அப்ப ரப்புல் ஆலமீன் இபாதத்தை அப்படி பார்க்க மாட்டானோ? அவனுக்கு தரமான தேர்ந்தெடுக்க தெரியாதோ? இன்னைக்கு என்னைக்கு ரொம்ப கொடுத்தவனோ வாங்கிட்டு போயிடுவானோ? என்னங்க பூச்சி கத்தரிக்காய் வந்து 1 கிலோ 10 காசுங்கிறான், நல்ல கத்தரிக்காய் 1 கிலோ 5 ரூபா வாங்குறான். எதை வாங்குவீங்க? பூச்சி வாங்குவீங்களா? 10 காசுங்கிறக்கா வேண்டி ஆடு மாடு வச்சுதான் வாங்கி போடுவீங்க. மனுஷன் நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்ப இது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா கவனிங்க. ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவர்கள் இரவு நேரத்தில் எப்படியெல்லாம் வணக்கம் செய்வார்கள் என்பது ஆண்களை விட அவங்க மனைவிக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா இரவு வணக்கத்தை வீட்டில் தான் செஞ்சிருக்கிறாங்க. 3 நாள் தான் பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நடத்திருக்கிறாங்க.
மீதி நாட்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் ரமலான்லையும் சரி மற்ற நாள்லையும் சரி இரவு தொழுகை வீட்டில் தொழுதுருக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்கன்னு சொல்லி அபூ சலமாங்கிற ஒரு தாபி அவர் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு பாருங்க. கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ரமலான், ரமலான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? ரமலான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? கேள்வி என்ன? ரமலான் தொழுகை பத்தி. ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, மா கான யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா 11 ரக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்லயும் சரி ரமலான் அல்லாத மாதத்திலையும் சரி அவங்க 11 ரக்காத் வழக்கமா தொழுவாங்க. ரமலானுக்கு தனியாவெல்லாம் தொழுவல. அந்த தினசரி 11 ரக்காத் தொழுவார்கள். அதை நிறுத்தி நிதானமா செய்வார்கள். எப்படி சொல்றாங்க? எப்படி தொழுவார்கள் என்று கேட்டால், பலா தஸலன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த அழகையும் அந்த நீளத்தையும் பத்தி கேட்காத, அப்படி இருக்கும். அவங்க அழகத்தான் வர்ணிக்கிறாங்க. இவர் நம்பர் கேட்கிறாரு. ஆயிஷா நாயகி என்ன வர்ணிக்கிறாங்க? பலா தஸலன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த தொழுகையுடைய அழகு, அந்த நிதானம், அந்த நீளம், அந்த ஈடுபாடு, அதை பத்தி கேட்காத சொல்ல இயலாது. அவ்வளவு அற்புதமா தொழுவார்கள். இதை செஞ்சுட்டு போங்களங்க. அல்லாவுக்கு நிறைய கொடுக்கறத விட நல்லதா கொடுங்களங்க. அல்லாவுக்கு செய்யறத சரியான தரமானது பண்ணி கொடுங்களங்க. இதுதான், வேற ஒரு குழப்பமும் இல்லை. ஏன்னா அமலையா குறைக்கணும், நல்லதா கொடுத்து அமலை வீணாக்கிறாதீங்க. அல்லாஹ் மூஞ்சில் எரிய மாட்டானா? நீங்க ஒரு முக்கியமான ஒரு தகுதியான ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு போறீங்க, நல்ல அழகான இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா வாங்கிடுவாரு. இந்த பிளாட்பாரத்தில் 5 ரூபாய்க்கு போற சட்டை ஒரு 25 கட்டி கொண்டு கொடுத்தீங்கன்னா தூக்கி எறிய மாட்டார் உங்க மூஞ்சில. ஏன்டா இதை போறாள் நானா? 5 ரூபாய்க்கு விற்கிறான் பிளாட்பாரத்தில் சட்டை, அதுல ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு போய் இந்தாங்க 5 லட்சம், இது எவன்டா போடுவான்? என் வீட்டு வேலைக்காரன் போட மாட்டானடா. இது ஏன்டா ஏன்டா கேட்க மாட்டானா? அல்லாஹ்வையே அப்படி புரிஞ்சு நான் கேட்கிறேன். அல்லாஹ்வையே அப்படி புரிய மாட்டேங்கிறீங்க. அல்லாஹ் எதுக்கு ஏமாளியா நினைக்கிறீங்க? அல்லாஹ் தரமானதை விரும்புவாங்கிற சாதாரண அறிவு கூட நமக்கு வேணாமா? அவன் தரத்தை பார்க்கறான். நல்லா நிறுத்தி செய்யுங்க, நிதானமா செய்யுங்க, கொஞ்சமா செஞ்சால் நல்லா செய்யுங்க. அதான் குழப்பம். அதனால 30 ஜுஸு ரமலான்ல ஓதுறதுங்கிறது அது ஒன்றும் கட்டாமலாம் கிடையாது. ஓதுங்க நினைச்சீங்கன்னா ஒழுங்கா ஓதுங்க, தப்பும் கிடையாது. 30 ஜுஸு தொழுவிக்கிட்டு 4 மணி நேரம் தொழுவிங்க. ஒரு ஜுஸு நீ ஒழுங்கா ஓதுற அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி செய்யறதா இருந்தா 4 மணி நேரம் டெய்லி தொழுகிறதா செய்யும். விளையாடுறதா இருந்தா அல்லாஹ் தண்டிக்க தான் செய்வோம். குர்ஆன்ல விளையாடுறீங்க, நீங்க தப்புன்னு சொல்லல. குர்ஆனை ஓதுங்க, எவ்வளவு நாள் ஓதுங்க. சுன்னத்தான தொழுகையில எவ்வளவு நாள் நீட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கரா ஓதுனாங்க, அப்புறம் ஒரே ரக்காத்துல அப்புறமேல ஆலை இம்ரான ஓதுனாங்க, அதே ரக்காத்துல அப்புறம் மாயிதா ஓதுனாங்க என்றெல்லாம் ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம் உட்பட பல நூல்களில் வருது. நான் அதிகமாக ஓதுவதை நான் குறை சொல்லல. அப்படி ஓத உங்களுக்கு ஆசை இருந்தால் 1.25 ஜுஸ் ஓதுறீங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற மாதிரி ஓதி தொழுவதா இருந்தால் 4 அவர் அதுக்கு ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்க முடிந்தால் அந்த ஏற்பாடு செய்யுங்க. குர்ஆன்ல விளையாடத்தான் முடியும்னு அந்த ஏற்பாடு செய்யாது. 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு எப்படி நான் எந்த அளவுக்கு நான் 3 நாள் தொழுவித்தாங்களே, சகர் வரைக்கும் தொழுவிச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகர் தவறி விடுமோ என்று நாங்கள் பயப்படுற அளவுக்கு 3 நாள் தொழுவித்தாங்க. மக்களுக்கு கஷ்டம் வேணான்னு விட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க நிறைய செய்யறோம்னு பேர்ல அமலை வீணாக்கிறாங்க. அடுத்த கேள்வி.